மட்டும்தான் நிற்கிதுன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைரக்டர்னு ஒரு வண்டி நிற்கிதுங்க. இதுவும் 3/4 மணி நேரமாக நிற்கிது. கேட்போம் ஆன் பண்ணி தான் வச்சுருக்குமான்ட்டு. சரி, வண்டி ஆனில் 3/4 மணி நேரமாக இருக்குது. ஆனில் தான் வச்சுருக்கணும்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் டைரக்டர்? இல்லையா? அப்புறம் ஏன் 3/4 மணி நேரமாக ஆனில் இருக்குங்க வண்டி? ஆமாங்க, நான் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். 3/4 மணி நேரமாக பார்த்துட்டு இருக்கிறேங்க. மக்கள் வரி பணத்தை இப்படி ஏன் வீணாக்குறீங்க? இவர் தூங்கியே போயிட்டாரா இருக்குது சார். 3/4 மணி நேரமாக இந்த வண்டி ஆன்லேயே இருக்குது. கலெக்டர் வந்து ஆனில் வச்சிருக்க சொல்லியிருக்கிறாரா? வண்டி ஆன்லேயே வச்சிருக்க சொல்லியிருக்காரான்னு? ஆ, இப்போ தான் ஆஃப் பண்ணீங்க நீங்கள். சரி, இந்த வண்டி ஆனில் இருந்தது பாருங்கள். ஏசி இது இருக்குது. இது ஆமாங்க, 3/4 மணி நேரமாக ஆனில் இருந்ததை பார்த்துட்டு தான் நான் வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் ஆமாம் போட்டேன். அதனால் உங்கள் கலெக்டரு வர்ற வரலும் ஏசி ஆன் பண்ணி தான் வச்சுருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்குதான்னு கேட்குறேன். அதான் நான் வண்டி அங்கேருந்து எவ்வளோ நேரத்துக்கு எடுத்ததுங்கிறது என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது. சரிங்க சார், 3/4 மணி நேரமாக மக்கள் வரி பணத்தை வீணாக கரியாக்காதீங்க. கலெக்டர் இன்ஸ்ட்ரக்ஷனாகவே இருந்தால் கூட நீங்கள் கரியாக்காதீங்கன்றேன். உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது தனிப்பட்ட முறையில். இல்லை, நிழல் அங்கேயும் இருந்தது. நீங்கள் வண்டி எடுத்தபோது நிழல் இருந்தது, நான் அங்கே இருந்தேன். சரி பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன்னா மக்கள் வரி பணத்தை இப்படி வீணாக்காதீங்க. நல்லதுங்க, வணக்கம்.